Hello friends, welcome to my channel Ungu Boutique. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நான் இப்போ சாரியோட ஓவர் வியூ வந்து காமிச்சிட்ருக்கேன். இதுதான் நல்ல டிரான்ஸ்பரண்டான ஒரு சாரீ. இதுலேருந்து எப்படி சிஸ்டர்ஸ் காம்போ 2 பேருக்கு எப்படி சாரியை வந்து நீட்டாக எப்படி லே பண்ணி எப்படி கட் பண்ணலாம், சாரீ பீஸ் வந்து கரெக்டாக அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டபுள் ஷேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ஷேட் வந்து ரொம்ப மேக்ஸிமம் தேவைப்படுதோ அதை வந்து வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இதே சாரீ டிசைன்லேயே ப்ளூ கலரில் எப்படி ஒரு பெரியவங்களுக்கு பண்ணலான்றதை பார்த்துருந்தோம். உங்களுக்கு இந்த மாதிரி சாரீ டு குர்த்தி பண்ணணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் நாங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு 2 செகண்ட் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தென் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கோம். லைனிங் கிளாத் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். மொத்தம் நான் வந்து 2 பேருக்கும் சேர்த்து 3 மீட்டர்ஸ் லைனிங் கிளாத் வந்து எடுத்திருந்தேன். ஓகே, 2 பேருக்குமே எப்படி அப்படியே வச்சு கட் பண்ணுறேன் அப்படின்றதை நான் உங்களுக்கு அப்படியே காட்ட போகிறேன். ஓகே, இந்த மாதிரி விட்டு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கா 2 பேருக்கும் அப்படின்ற டபுள் ஃபோல்டு பண்ணால் கரெக்டாக இருக்கான்றது நான் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு ஃபோல்டட் எட்ஜ் ஓப்பன் எட்ஜ் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபோல்டட் எட்ஜ் வந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ஒரு நெட்டு சாரீ இது. ஸோ அப்படியே டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கோம்ல, அந்த நம்ம டாப்போட உயரம் வந்து 10 இன்ச்சஸ் அதுக்கு டாட் பண்ணிட்டு அப்படியே இதை இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்க அந்த 10 இன்ச்சஸ் வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு, கீழே இருக்க இன்னொரு ஃபோல்ட் ஆயிருக்கலாம். இது வந்து இன்னொருத்தவங்களுக்கு. மொத்தம் இப்போ எத்தனை லேயர் இருக்கும் அப்படின்னா 8 லேயர்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா 2 பேருக்கும் சேர்த்து ஒரே அளவு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரே அளவுக்கே கிடைக்கணுன்றதுக்காக அப்படியே வச்சு நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணியிருந்தோம். அதை மேலேருந்து கீழே டாப்போட உயரத்துக்கு 10 இன்ச்சஸ்க்கு வச்சு அப்படியே மேலேருந்து கீழே ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இப்போ ஃபோல்டட் எட்ஜ்லேருந்து மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஷோல்டர் வித் 4.5 இன்ச்சஸ் டாட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்கோட வித் வந்துட்டு நான் 2 இன்ச்சஸ் வந்து வச்சுருக்கேன். இப்போ நெக்கோட டெப்த் வந்துட்டு 2.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். நம்ம பானக் போட்டுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்குலாம், ஒல்லியாக இருக்க குழந்தைங்களுக்குலாம் பானக் பண்ணிங்கன்னா நல்லா கொஞ்சம் வைடாக காட்டும். இப்போ ஆர்ம் ஹோல் டெப்த் வந்துட்டு 5 இன்ச்சஸ் நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஆர்ம் ஹோல் டாட்டுக்கு நேராக வர்றதுதான் நம்ம செஸ்டோட அகலம். நம்ம வந்து 8 இன்ச்சஸ் வச்சுக்க போகிறோம். அப்படியே நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் போட்டு விட்டுக்கலாம். இப்போ டாப்போட ஹைட்டு தான் வெயிஸ்டோட ஹைட்டு, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ வெயிஸ்டோட ஹைட் 10 இன்ச்சஸ் இருக்க மாதிரி நான் பார்த்துக்க போகிறேன். ஸோ குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் 10 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நேராக வர்றது வெயிஸ்டோட விட்டு நான் வந்து ஒரு 6.5 இன்ச்சஸ் வச்சுக்க போகிறேன். ஸோ இதுக்கு சைடில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன். நம்ம சாரீ பீஸில் எப்படி நம்ம நீட்டாக அலைன் பண்ணி கட் பண்ணுறோன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நீங்கள் அப்படியே கிடைச்ச இடத்துலலாம் வச்சு நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோல்டட் எட்ஜ் கிடைக்காம போகும். நிறைய துணி ஷார்ட்டேஜ் ஆக கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக நம்ம நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பிளேலிஸ்ட்டும் நான் தனித்தனி செக்மெண்ட்ஸ்க்கு தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ டெஃபினட்டாக பிளேலிஸ்ட்டையும் நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிசைனில் என்ன குர்த்தி டைப் வந்து பார்க்கணுமோ அதை வந்து பார்த்துக்கலாம். டாப்ஸ் தனியாக, பாட்டம் தனியாக, மேக்ஸி ட்ரெஸ் தனியாக, மாம் அண்ட் டாட்டர் காம்போஸ்லாம் நிறைய நான் கொடுத்துருக்கேன் சிங்கிள் சேரில் இருந்துட்டு. ஸோ மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் நிறைய இருக்குது. ரீசெண்டில் வந்த ஸ்லீவ் டிசைன்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் நம்ம பிளேலிஸ்ட்டை. ஸோ இந்த மாதிரி 4 டாப் பீஸு, 2 பொண்ணுங்களுக்கு 4 டாப் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து லைனிங் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஹைட் வந்து எனக்கு ஒரு 21 இன்ச்சஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அது கிடைக்கல சைடில் வைக்கும்போது. ஸோ மேலேருந்து கீழே இந்த மாதிரி 21 இன்ச்சஸ்க்கு லைனிங்கை ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு பேக் போர்ஷனுக்கு ரெண்டு ஸ்கர்ட் பீஸ் வேணுன்றதுக்காக. ஸோ நம்ம ரெண்டையுமே தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு தனியாக, பேக்குக்கு தனியாக சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் ப்ளீட் வச்சு தைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி நல்லா நிறைய சைடில் கிளாத் இருக்க மாதிரி இருந்துச்சு நல்லா புஃப்னு காட்டும் ஒல்லியாக இருக்க குழந்தைங்களுக்குலாம். ஸோ இதே மாதிரியே இன்னொரு டைமும் நான் வந்துட்டு இந்த மாதிரி லைனிங் பீஸ் இருக்குல்ல அதை வந்து கட் பண்ணிக்க போகிறேன் இன்னொரு குழந்தைக்காக. ஸோ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைனிங் கிளாத் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கீழே வந்து குட்டியாக ஒரு கிளாத் வந்து கட் பண்ணி விடுறோம் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம இப்போ பஃப் ஸ்லீவ் வைக்க போகிறோம். ஸோ 2 குழந்தைங்களுக்குமே பஃப் ஸ்லீவுக்கு இந்த கிளாத் வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன்.
இப்ப எப்படி சாரி பீஸ்ல எப்படி லே பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். நான் காட்டின மாதிரி கீழே வந்து லைட்டா ஒரு கோல்டன் கலர்ல கொஞ்சம் இந்த மாதிரி சாரியோட ஒரு 3/4 பாகத்துக்கு இந்த டிசைன் இருக்கு. ஸோ எங்க வரைக்கும் அந்த கோல்டன் கலர் டிசைன் இருக்கோ அது வரைக்கும் நான் வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு நமக்கு தேவையான ஸ்கர்ட்டோட ஹைட் கீழே இருந்து மேல நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் 21 இன்ச்சஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி இதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 4 ஃபோல்டு பண்ணியிருந்தோம்ல, ஸோ 4 ஸ்கர்ட் பீஸாக தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு குழந்தைக்கு 2 பீஸு, இன்னொரு குழந்தைக்கு 2 பீஸுன்றதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கர்ட் பீஸ் கட் பண்ணது போக மேலே இந்த மாதிரி கீழே வந்து நம்ம ஸ்கர்ட் பீஸ் கட் பண்ணியிருக்கோம். மேலே ரிமைனிங் இருக்க கிளாத்தில் இந்த மாதிரி டாப் பீஸ் வந்து லே பண்ணி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்ல ஒரு நெட் டைப் சாரி பாருங்க எவ்வளோ டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா மாமிஸ்லாம் வேர் பண்ண முடியாது. ஸோ டெஃபினட்டா நீங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் குழந்தைங்களுக்கு நீங்க நல்லா ட்ரை பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இதுக்கப்புறம் நிறைய சூப்பரான ஒரு டிசைன்ஸ்லாம் பார்க்க போறோம். வெஸ்டர்ன் டிசைன்ஸ்லாம் எப்படி ஃப்ராக் பண்றது நான் நிறைய லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், லைன் அப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பா நீங்க வந்துட்டு வெயிட் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு டிசைன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் நீங்க ஒன்னொன்னா ட்ரை பண்ணுங்க. ஸோ ரிமைனிங் மறுபடியும் நம்ம அந்த ஸ்கர்ட் பீஸ் கட் பண்ணது போக அப்படியே சைடில் கிளாத் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த இதில் வந்துட்டு நான் வந்து ஸ்லீவ் பீஸ்க்கு அளவாக நான் வந்து நல்ல ஒரு பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எப்படி குயிக்காக ஒரு சிங்கிள் டாப் வந்து சிங்கிள் ஃப்ராக் வந்து ரெடி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். நான் கீழே லைனிங் பீஸையும் மேலே சாரி பீஸோட நல்ல பக்கம் மேலே பார்க்குற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நான் வந்து பாக்ஸ் ப்ளீட் வந்து வைக்க போகிறேன். பாக்ஸ் ப்ளீட் எப்படின்னா அந்த மாதிரி உள்ள ஒரு ப்ளீட்டு, தென் அப்படியே மேலே ஒரு ப்ளீட்டு. ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா பாக்ஸ் ப்ளீட் வந்து ரொம்ப நீட்டாக ரெடி ஆகிடும். இப்போ மேலே வைக்கிறேன்னா இப்போ மறுபடியும் இப்போ பாருங்கள் உள்ள வைப்பேன். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தான் இப்போ நீட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இப்படி நார்மல் நம்ம நைஃப் ப்ளீட் வைக்கிறோம், நார்மல் ப்ளீட் வைக்கிறத விட இந்த மாதிரி வச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தச்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த ட்ரெஸ்ஸு. நான் லாஸ்ட்டில் அவுட்புட் காட்டியிருக்கேன். இப்போ சாரியோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம அந்த பானைக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ பானைக்கு நீங்கள் கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணாத போது இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் நீட்டாக நீங்கள் அங்கங்கே ட்ராப் பண்ணி நீடில் ட்ராப் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாதான் உங்களுக்கு பானைக்கு வந்து ரொம்ப நீட்டாகவே அச்சீவ் பண்ணிடலாம். கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா. இப்போ லைனிங் பீஸை ராங் சைடில் பரட்டி போட்டுட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு விட்டுக்கு போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் பவ் வச்சுக்கலாம், ஃப்ரண்ட்டில் ஃப்ரில் வச்சுக்கலாம். என்ன சொல்றது, நம்ம ஸ்லீவ்ஸ்ல நிறைய டிசைன்ஸ் நம்ம வந்து பாப்பாவுக்கு என்னோட பாப்பாவுக்கு ரெடி பண்ற வீடியோல நான் வந்து காமிச்சிருக்கேன், அதெல்லாம் நீங்க இதுல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி நம்ம ஷோல்டர் நீட்டா சீல்டா அட்டாச் பண்ணதை பார்க்க போறோம். ஸோ இப்போ பேக் பீஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி சாரியோட நல்ல பக்கத்துக்கு மேல லைனிங் கிளாத்தை வச்சுக்கிட்டு அந்த பானைக்கு மட்டும் ஃபினிஷ் பண்ணிக்க போறோம். அப்படி இந்த சாரி பீஸை மட்டும் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த லைனிங் பீஸை சாரி பீஸை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இதுக்கு முன்னாடி தச்சு வச்சிருக்கோம்ல அந்த ஃபுல் பீஸையுமே நம்ம இந்த மாதிரி ஷோல்டரும் என்ன சொல்றது கரெக்டாக வைக்கிற மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்க போகிறோம். அப்படி கரெக்டாக ஷோல்டர் வைக்கும் போது நல்ல பக்கமும் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேக் பீஸ்க்கு ஷோல்டர் ஃபினிஷ் பண்ணோம்ல, அதுக்கு ஷோல்டர்ல இருந்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு நெக் வழியா வந்துட்டு மறுபடியும் ஒரு ஷோல்டர்ல ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ல வந்து மறுபடியும் ஷோல்டரை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நெக் ஃபினிஷ் பண்ணிட்டு நீங்கள் கிளாத்தை ராங் சைடில் பரட்டி போட்டு லைனிங் கிளாத்தையும் சாரி பீஸையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்ட்ராஸ்லாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக வந்து டாப் பீஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பேக் பீஸை மட்டும் நடுவில் ரெண்டாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஜிப்போட நல்ல பக்கமும் நம்ம கீழே டாப் பீஸோட நல்ல பக்கமும் ஒன்றுக்குன்னு பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சைடில் அட்டாச் பண்ணிக்கிறேன் நான். அதே மாதிரியே இதோட இன்னொரு சைடு இருக்குல்ல அதுலயுமே ஜிப்போட நல்ல பக்கம் கரெக்டாக நீங்கள் ஜிப்பை போட்டு பார்த்துட்டு எது நல்ல பக்கமாக மேலே வருதுன்றதை பார்த்துட்டு பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்க. இப்பயுமே நம்ம ஜிப்போட நல்ல பக்கமும் டாப்போட நல்ல பக்கமும் ஒன்றுக்குன்னு பார்க்குற மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக நீட்டாக அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஒரு பேர் தான் இப்போ ரெடி பண்ணுறது வந்து எடிட் பண்ணி தான் காமிக்கிறேன். நான் வந்து இப்போ ஒரு ஸ்கர்ட் பீஸ் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா 4 ஸ்கர்ட் பீஸ் ரெடி பண்ணுவேன். இப்போ 2 டாப் பீஸ் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா 4 டாப் பீஸ் ரெடி பண்ணுவேன். அந்த மாதிரி கையோடையே தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். நீங்கள் ஒரு ஃப்ராக் ரெடி பண்ணிட்டு இன்னொரு ஃப்ராக் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூரேஷன் வந்து ரொம்ப லாங் எடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கையோடய ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பஃப் ஸ்லீவும் நான் இந்த மாதிரி வச்சுக்க போகிறேன். நமக்கு தேவையான அளவு கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, கீழே லைனிங் கிளாத் போட்டு மேலே சாரி பீஸை வச்சுட்டு இந்த மாதிரி இப்போ எப்படி வைக்கணும் பஃப் அப்படின்னா மேலே வந்து ஒரு டைரக்ஷனில் வைக்கிறீங்கன்னா கீழே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து நீங்கள் நீட்டாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா அந்த ட்விஸ்ட் வந்து உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். இப்போ ஓப்பன் எட்ஜில் 3 inches இறக்க வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லீவோட பேட்டர்ன் நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடாதீங்க. இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சிங் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்க. ஏன்னா ப்ளீட் வைக்கிறோம் அப்படின்றதுனால
விலகி போக சான்சஸ் இருக்கு. இப்போ நிறைய அந்த ட்ரெண்டிங்காக இருக்க ஸ்லீவ் டிசைன்ஸ் கூட நம்ம ஒரு ஜார்ஜர் சேர் வந்துட்டு எனக்கு ஒரு மேக்ஸி ட்ரெஸ் ரெடி பண்ணியிருப்பேன் ரொம்ப லாங் பேக். நான் முடிஞ்சதுன்னா ஐகார்ட்டில் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் அந்த மாதிரி ஸ்லீவ் டிசைன் கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாட்டம் ஸ்லீவ் இருக்குல்ல, அதை ஒரு லைனிங் கிளாத்தை வச்சுட்டு நம்ம நீட்டாக சீல் பண்ணிக்க போகிறோம் ராங் சைடில் திருப்பி விட்டுட்டு. ஸோ இப்போ ஸ்லீவ் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்லீவோட நல்ல பக்கமும் இந்த மாதிரி டாப் பீஸோட நல்ல பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று பார்க்குற மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் வந்து ஸ்லீவ் வந்து சாரியோட நல்ல பக்கம் மேலே பார்க்குற மாதிரி இருக்குது, அதுக்கு அடியில் அப்படியே லைனிங் கிளாத் போட்டு பஃப் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு பாட்டம் ஸ்லீவில் ஒரு லைனிங் கிளாத் எடுத்து நம்ம எப்பயுமே நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நான் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக செக்யூர் பண்ணுறதுக்கு 2 ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்டர் பீஸ் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ அந்த பார்டர் பீஸில் 2 நாட் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம டாப் பீஸோட நல்ல பக்கமும் ஸ்கர்ட் பீஸ் ப்ளீட் எடுத்து வச்சிருக்கோம்ல அதோட நல்ல பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று பார்க்குற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வெயிஸ்ட் லைனில் கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் நம்ம இப்போ சாரீ பீஸும் இந்த மாதிரி லைனிங் பீஸும் ஒரே மாதிரி வச்சு தான் நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போ வேறு ஏலைன் மாதிரிலாம் நம்ம நிறைய இதில் பார்த்துருக்கோம். லைனிங் கிளாத்தை மட்டும் ஏலைனாக கட் பண்ணிவிட்டு சாரீ பீஸை மட்டும் நம்ம வந்து ப்ளீட் வச்சு எடுத்திருப்போம். அதுக்கு ஓரத்தைல் போடுறது வேறு ப்ரொசீஜர். இதுக்கு வந்து அப்படியே நம்ம வச்சு அப்படியே ஃபுல்லாக ஓரத்தைல் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு, வேஸ்ட்லைன் அட்டாச் பண்ணியாச்சு. அதே மாதிரி லைனிங்கோட பார்டரையுமே நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ ஃபுல்லாக ஓரத்தைல் வந்து போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நாட் அட்டாச் பண்ணுறதும் நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சூப்பராக ஒரு ஃப்ராக் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு ஃப்ராக்கும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெண்டு இதும் ப்ரிப்பேர் பண்ணது போக கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் மாமுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் டாப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ மாம் 2 டாட்டர் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் டாப் 2 குழந்தைங்களுக்கு சூப்பரான ஒரு ஃப்ராக் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி குர்த்திஸ் வேணும்னா டெஃபினட்டாக நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், அங்கே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களை இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye.